பாதுகாக்க சிலம்பம் பழகுவோம், சிறப்பான உடல் நலம் பெறுவோம். வணக்கம் நேயர்களே, வீரக்கலை நிகழ்ச்சி நான் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இப்ப நீங்க பார்த்தது 3 ஸ்டெப் ஃபைட் பிராக்டிஸ். முதல்ல 1 ஸ்டெப் பார்த்தீங்க, ஒரு டெக்னிக்ஸ் தான். ஒரு அடி அடிச்ச உடனே அதை தடுத்து அடிப்பது பார்த்தீங்க. அடுத்து 2 ஸ்டெப் பார்த்தீங்க. இப்போ 3 ஸ்டெப், 3 அட்டாக். இந்த பயிற்சியை நாங்க ஏன் பண்றோம்னா, எங்களுக்கு இந்த ஒரே பயிற்சியில நல்ல உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். செல்ஃப் டிஃபென்ஸ் எங்களுக்கு தெரிவதெல்லாம் எங்களுக்கு செல்ஃப் கான்பிடன்ட் வந்துடும். மூளைக்கு நல்ல வேலை. இப்படி ஒரே பயிற்சியில பல லாபங்கள் இருப்பதனால தான் நாங்க சேரும் ஏசியன் கண்ட்ரி பூரா பண்ணுது. பட் நம்ம இந்தியாவில் இந்த விஷயம் தெரியாம இருக்கு. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாங்க உங்களுக்கு வீரக்கலையின் அற்புதங்களை தெரிவிச்சுட்டு இருக்கோம். இதுக்கு முன்ன நாங்க பின்னாடி ஒருத்தர் கட்டி பிடிச்சா எப்படி ரிலீஸ் பண்ணி பண்ணுவது, அதற்கு என்ன பாடங்கள் காமிச்சோம். இப்போ கழுத்தை பிடிச்சிட்டா ஒரு டைம் சங்க நெருக்கிறான், அப்படி நிறைய நடக்குது. அப்படி பிடிச்சா நாம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. ஏன்னா கழுத்து இந்த பகுதி ரொம்ப சென்சிட்டிவான பகுதி, ரொம்ப மென்மையான பகுதி. பிடிச்சானா அமுகிடும். அமுக்குறான்னு வச்சுங்களேன், பிளட் சர்க்குலேஷன் கட் ஆகி மூளைக்கு பிளட் போகாது, நம்மளுக்கு அன்கான்சன்ட்ரேட் எல்லாம் ஏற்படும், மயக்கம் வந்துடும். அதனால கழுத்தா ஒரு செகண்ட்குள்ள நாம தப்பிக்கணும். இப்போ எங்களை மாதிரியான ஆளை புடிச்சா எங்களுக்கு சண்டை தெரியும். எங்களை மாதிரி ஆளை புடிச்சா வச்சுங்களேன், நாங்க இப்படிலாம் அடிச்சு வச்சுங்களேன், மூளை டாப்புக்கு வந்துடும். ஒரே டப்புன்னு அடிப்போம், அப்படிப்போம், இல்ல முட்டி வச்சு கிரைண்ட்ல அடிப்போம், என்ன நினைச்சுவோம் எங்களுக்கு. ஆனா உங்களுக்கு கைனால சக்தி இல்லைன்றதுனால நீங்க இந்த சின்ன விஷயத்தை பண்ணுங்க. பிடிச்சிட்டோம் அப்படின்னா நல்லா பண்ணீங்க. இந்த பிஸ்டல் பாத்தீங்களா, இந்த பிஸ்டல் கையில வச்சு முறுக்கிடுங்க. முறுக்கி காலை ஊஞ்சில் அடிங்க. 1 நல்லா கவனிங்க. இந்த ஜாயிண்ட மட்டுமே நீங்க கவனம் பண்ணணும். ஜாயிண்ட மட்டும் கவனம் பண்ணணும். அது முறுக்கணும். முறுக்க விட்டுருவான். 1 இல்லைன்னா இந்த ஃபிங்கர் மட்டுமே கவனம் பண்ணலாம். ஃபிங்கர் நல்லா பண்ணலாம். இந்த ஃபிங்கர் பாத்தீங்களா, ஃபிங்கர் மட்டுமே இருக்கலாம். ஒச்சணும். சிம்பிள் வந்துடும். 2 இல்லைங்க. நல்லா கவனிங்க. ஜாயிண்ட் பாருங்க, ஜாயிண்ட் இங்க ஒரு ஜாயிண்ட் அப்படி முடுக்கணும், ஒடிச்சிடணும். அங்க நீங்க ஐயோ கை ஒடிஞ்சதுமே இவன் ஃபீல் பண்ணுவானு பாத்தீங்கன்னா சரியா வராது. நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் எடுக்க சொன்னேன், 1. செகண்ட் இந்த ஜாயிண்ட முறுக்கு சொன்னேன், முறுக்கு எலும்பா ஒடிக்கணும். 3 இந்த ஜாயிண்ட் அப்படி பிரேக் பண்ணணும், ஒடிச்சு போடணும். இதே ஒடிச்சணும். இந்த முட்டி பாருங்க, இந்த 3 மட்டும் கவனம். கழுத்தை பிடிச்சாங்கன்னா நேர்களே
இந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட பாடங்கள் உண்டு. அதாவது செல்ஃப் டிஃபென்ஸ் செய்யணும்னா உடம்புல கொஞ்சம் எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜியை டெவலப் பண்ணுவதற்கு அற்புதமான பாடங்கள் இருக்கு. அந்த பாடத்துல ஒரு பாடத்தை, சின்ன பாடத்தை நான் செய்து காட்டுறேன் பாருங்க. உடம்புல சக்தியை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு பாடம். நம்ம காத்த வச்சு உடம்புல எப்படி நம்ம எனர்ஜியை டெவலப் பண்ணலாம், கை காலுக்கு எப்படி சத்து கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு பாடம், சின்ன பாடம் செய்யறேன் பாருங்க. பாத்தீங்களா? இருந்த இடத்துல இருந்த நமது உடம்புக்குள் சென்று வருகின்ற காற்றை பயன்படுத்திய நமது உடம்புக்குள் சக்தியை டெவலப் பண்ணக்கூடிய பாடம். இது மாதிரி நிறைய பாடங்கள் இருக்கு. சரியா இருக்குல்ல? அடுத்த நிகழ்ச்சி வேறு ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் பாடத்தோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம். மனிதன் தழைக்க மானுடம் செழிக்க 8 பகுதிகளில் எண்ணற்ற தகவல்களை வாரி வழங்கும் வணக்கம் தமிழா உங்களுக்காகவே. வாழ்க வளமுடன்.